பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 நாளாகமம் 33:13 கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். 2 நாளாகமம் 33:13 எசேக்கியா ராஜா மரணமடைந்த பின்பு அவரது 12 வயது மகன் மனாசே ராஜாவானான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புக்களை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து தேவனுடைய ஆலயத்திலும் அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலைகளை ஸ்தாபித்தான். தன் குமாரனை தீமிதிக்க பண்ணினான். நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் மனாசேயோடு அவனுடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கலச் சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தனது 12வது வயது முதலே கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து கோபம் உண்டாக்கும்படி அவருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்த மனாசே தான் நெருக்கப்படுகிற வேளையில் தன் தந்தை எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து அப்பொழுதே பதிலை பெற்று தன் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொண்டதை போல மனாசேயும் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் அப்பொழுதே கேட்டு அவன் மேல் மனம் இறங்கி மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு அவனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார் என்றால், சிறுவயது முதல் கர்த்தரையே தெய்வமாக கொண்டு நம்முடைய பிதாக்களின் தேவனாகிய அவரை வணங்கி பாவத்திற்கும் அவருக்கு பிடிக்காத பொல்லாப்பான காரியங்களுக்கும் விலகி ஓடி அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கெஞ்சி விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களுக்கும் ஜெபத்திற்கும் அப்பொழுதே அதை கேட்டு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நிலைநிறுத்துவது நிச்சயம். நமக்கு ஏற்படுகிற நெருக்கமான சூழ்நிலைகளில் நாம் எசேக்கியா போல மனாசே போல கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினால் அவர் அப்பொழுதே அதை கேட்டு நெருக்கத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதித்து நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை நிலைநிறுத்துவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளபடி எசேக்கியா ராஜாவும் மனாசே ராஜாவும் உமக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கெஞ்சி விண்ணப்பித்த விண்ணப்பத்தை கேட்டு அப்பொழுதே அதற்கு பதில் கொடுத்து அவர்களை நிலைநிறுத்திய எங்கள் தேவனாகிய கர்த்தர், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்தி கெஞ்சி ஜெபிக்கும் ஜெபத்திற்கும் அப்பொழுதே பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து நிலைப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.